Hi and welcome everyone to my channel. Today shall we learn about there is and there are. ஸோ இவற்றை நாங்கள் நார்மலி எப்போ யூஸ் பண்ணுவோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விடயம் இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது என்று சொல்கிறதுக்கு தேர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்சஸை உருவாக்குவோம். தேர் ஈஸ் என்று நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுவது சிங்குலர் நவுன்ஸுக்காக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் a boy near the gate. There is a boy. ஒரு பையன் இருக்கிறான். ஓகே, இவ்வாறாக ஒருமையான பெயர் சொற்கள் நவுன்ஸ், சிங்குலர் நவுன்ஸுக்காக நாங்கள் தேர் ஈஸ் யூஸ் பண்ணுவோம். தேர் ஈஸ் அ பாய். ஓகே, இவ்வாறான இந்த சிங்குலர் நவுன்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இன்டிஃபைனைட் ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ண வேண்டும். அல்லது an. ஓகே, அந்த நவுனோட ஸ்டார்டிங் சவுண்ட் எப்படி இருக்குது, வவலா இல்லை கன்சனன்ட் சவுண்டா என்பதை பொறுத்து அல்லது an யூஸ் பண்ணுவோம். There is a boy near the gate. அல்லது there is an apple on the table. மேஜை மீது ஒரு ஆப்பிள் இருக்குது. இவ்வாறாக ஒருமையான ஏதாவது ஒரு பொருள், ஓகே, அல்லது ஒரு பர்சன் இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லத்தான் நாங்கள் தேர் ஈஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் தேர் ஆ என்று யூஸ் பண்ணுவது ப்ளூரல் நவுன்ஸிற்காக வேண்டி ஏதாவது ஒரு ப்ளூரலான பன்மையான விடயம் இந்த இடத்துல இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறது என்று சொல்ல நாங்கள் தேர் ஆ என்று யூஸ் பண்ணுவோம். தேர் ஆ சம் பாய்ஸ் நியர் த கேட். சில பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். There are 2 apples on the table. மேசை மீது 2 ஆப்பிள் பழங்கள் இருக்கின்றன. ஓகே, இவ்வாறாக பல, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ப்ளூரலான நவுன்ஸுக்காக வேண்டி நாங்கள் there are என்று யூஸ் பண்ண வேண்டும். ஸோ இவ்வாறாக நிறைய இடங்களில் இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு பேசிக்கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம். நிறைய எஸ்ஸேஸ், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ், ஓகே, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் பற்றி நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான சென்டென்சஸை உருவாக்கி கொள்ளலாம். தேர் இஸ் ப்ளஸ் சிங்குலர் நவுன், தேர் ஆர் ப்ளஸ் ப்ளூரல் நவுன். அதே போல தான் ஒரு இடத்துல இந்த பொருள் அல்லது பர்சன் இருக்கிறாரா என்று கொஸ்டினாக கேட்பதற்கு நாங்கள் இதே விஷயத்தை கொஷின் ஃபார்மாக மாற்றி சொல்லலாம். அதுக்காக நாங்கள் ஈஸ் அல்லது ஆ அவற்றை சென்டென்ஸ்ட பிகினிங்கில் சேர்த்து கொள்ள வேண்டும். இஸ் தேர் அ பாய் நியர் த கேட். கேட் அருகில் ஒரு பையன் இருக்கிறானா? இஸ் தேர் அ பாய் நியர் த கேட். இஸ் தேர் அன் ஆப்பிள் ஆன் த டேபிள். மேசை மீது ஒரு ஆப்பிள் இருக்கிறதா? Understood? Very easy to make questions. Next, pluralaக இருந்தால் are there some boys near the gate. கேட்டிற்கு அருகில் சில சிறுவர்கள் இருக்கிறார்களா? Understood? Are there 2 apples on the table. மேசை மீது 2 ஆப்பிள்கள் இருக்கின்றனவா? அண்டர்ஸ்டுட்? இந்த மாதிரியாக உங்களுக்கும் நிறைய கொஸ்டின் சென்டென்சஸ் அதே போல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கி பேசலாம், எழுதலாம். ஓகே, ட்ரை டு மேக் யுவர் ஓன் சென்டென்சஸ். அதே போல் நாங்கள் இறந்த காலத்தில் ஒன்று அல்லது பல, இருந்தன அல்லது இருந்தது, இந்த மாதிரி. ஓகே, பாஸ்ட் டென்ஸில் சொல்வதற்கு எப்படியாக யூஸ் பண்ணுவோம்டா There was a boy near the gate. கேட் அருகில் ஒரு சிறுவன் இருந்தான். ஓகே, தட் இஸ் பாஸ்ட், இறந்த காலம். அப்போது ஒரு பையன் கேட்டின் அருகில் இருந்தான் என்று சொல்ல எப்படி? There was a boy near the gate. ஓகே, சிங்குலர் நவுன்ஸுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவது was. அதே போல் there were some boys near the gate.
ஓகே, கேட்டின் அருகில் சில சிறுவர்கள் இருந்தார்கள். ஓகே, யூஸ் பண்ணுவது இறந்த காலம் ப்ளூரல்ஸ்கிட் ப்ளூரல் வேர்ப்ஸிற்காக. There were some boys near the gate. அதே போல் there was an apple on the table. ஓகே, மேசை மீது ஒரு ஆப்பிள் இருந்தது. There were some apples on the table. மேசை மீது சில ஆப்பிள்கள் இருந்தன. Understood? So, present என்று சொன்னால் singular nounsக்கு there is. ஓகே, பாஸ்டில் singular nounsக்கு there was. அதே போல் பன்மையாக ப்ளூரலாக இருந்தால் present, நிகழ்காலத்திற்கு there are. இறந்த காலத்தில் சொல்வதாக இருந்தால் there were. Understood? நெக்ஸ்ட் நாங்கள் ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் எப்படி சொல்வது என்றதையும் பார்த்து விடலாம். ஓகே, there will be, சிங்குலர் நவுனாக இருந்தாலும் ப்ளூரல் நவுனாக இருந்தாலும் நாங்கள் ஃப்யூச்சர் டென்ஸில் there will be a boy near the gate. கேட்டின் அருகில் ஒரு சிறுவன் நிற்பான். There will be an apple on the table. There will be some boys near the gate. There will be 2 apples on the table. இவ்வாறாக சிங்குலர் ப்ளூரல் இரண்டுக்கும் எதிர்காலத்தில் இருக்கும் என்று சொல்ல will be, there will be என்று யூஸ் பண்ணுவோம். Now, can you try to make question sentences in past and future? Okay. Was there an apple on the table? மேசை மீது ஒரு ஆப்பிள் இருந்ததா? Were there 2 apples on the table? மேசை மீது 2 ஆப்பிள்கள் இருந்தனவா? Got it? அதே போல் ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் இருக்குமா என்று கொஸ்டினாக கேட்க வேண்டும். ஒரு விடயம் இருக்குமா என்று. Will there be your father at home? உங்கள் அப்பா வீட்டில் இருப்பாரா? Understood? Will there be your father at home? இவ்வாறாக கேட்கலாம். Now, see another type of question sentences. Isn't there a boy near the gate? கேட் அருகில் ஒரு சிறுவன் இல்லையா? ஓகே, அதாவது ஒரு விடயம் இல்லையா, ஒரு இடத்துல இல்லையா, ஒன்று அல்லது பல, சிங்குலர் அல்லது ப்ளூரல் ஆன விஷயம் இல்லையா என்று கேட்குறதுக்கு நாங்கள் முன்னாடி உருவாக்கின கொஸ்டின் போன்றே தான் இஸ், வாஸ், வர் இவற்றுடன் சேர்த்து நாட் இணைத்து கொள்ள வேண்டும். ஓகே, isn't there a boy near the gate? கேட் அருகில் ஒரு சிறுவன் இல்லையா? Aren't there some boys near the gate? கேட்டின் அருகே சிறுவர்கள் இல்லையா? Isn't there an apple on the table? மேசை மீது ஒரு ஆப்பிள் இல்லையா? Got it? Aren't there some apples on the table? மேசை மீது சில ஆப்பிள்கள் இல்லையா? இவ்வாறாக கொஸ்டின் கேட்கலாம், நெகட்டிவ் கொஸ்டின். அதே போல் இறந்த காலத்தில் கேட்பதாக இருந்தால் wasn't there an apple on the table? மேசை மீது ஒரு ஆப்பிள் இருக்கவில்லையா? Got it? Weren't there some boys near the gate? கேட்டுக்கு அருகே சில சிறுவர்கள் இருக்கவில்லையா? ஓகே, இறந்த காலத்தில் இவ்வாறாக இருக்கவில்லையா என்று கொஸ்டின் கேட்கலாம். அதே போல் ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்தால் will not there be your father at home? will not என்பதை நாங்கள் எப்பவும் கண்ட்ராக்ட் பண்ணி won't என்று சொல்வோம். won't there be your father at home tomorrow? நாளை உங்கள் அப்பா வீட்டில் இருக்க மாட்டாரா? இந்த மாதிரி கேட்கலாம். won't there be your father at home? Keep practicing. Let's meet in another session. Until that, take care everyone.